இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காங்கிரஸ் எம்பி ராகுல் பாரத் ஜோடோ என்ற பெயரில் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை யாத்திரை செல்கிறார். இவரது யாத்திரை துவங்கியதில் இருந்து தொடர்ந்து பல சோதனைகளை சந்தித்து வருகிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகியது. திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் தாங்கள் ஆளும் மாநிலங்களில் காங்கிரசுக்கு சீட் ஒதுக்க முடியாது என்றனர். மகாராஷ்டிரா காங்கிரசின் முக்கிய தலைவர்களாக விளங்கிய அசோக் சவான், மிலிந்த் யோரா போன்றவர்களும் கட்சியிலிருந்து விலகினர். உத்தரப்பிரதேசத்தில் 11 முதல் 15 இடங்களை பெற்றுக்கொண்டு கூட்டணியை உறுதி செய்தால் ராகுலின் யாத்திரையில் பங்கேற்பதாக சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ் கெடு விதித்துள்ளார். இதற்கிடையே உத்தரப்பிரதேச பாஜக நிர்வாகி விஜய் மிஸ்ரா தொடர்ந்த அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என சுல்தான்பூர் கோர்ட் ராகுலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. நாளை இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் யாத்திரை நாளை மதியம் வரை ஒத்திவைக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அறிவித்துள்ளார். இது என்ன புதிய அவதூறு வழக்கு? 2018 ஆகஸ்ட் 4ஆம் தேதி பெங்களூருவில் ராகுல் பேட்டியளித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலைக்காரன் என அப்போது விமர்சித்தார். எனக்கு இது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. எனவேதான் ராகுல் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தேன் என சுல்தான்பூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் விஜய் மிஸ்ரா கூறினார். ராகுல் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என விஜய் மிஸ்ராவின் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் பாண்டே கூறினார். ஏற்கனவே மோடி சமூகத்தினரை விமர்சித்ததாக ராகுல் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்று எம்பி பதவியை இழந்த ராகுல் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றார். மீண்டும் எம்பி பதவி கிடைத்தது. இப்போது மீண்டும் அதே போன்றதொரு அவதூறு வழக்கை ராகுல் எதிர்கொண்டுள்ளார்.